வணக்கம். இப்போ நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நெனைக்கிறோம். ஆனா, நம்மள எல்லாரும் தடுப்பாங்க. "ஐயோ! அது செஞ்சா உன்னால முடியுமா?" பயப்படாதீங்க. உங்க நம்பிக்கை உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா? முடியும். என்னால இது செய்ய முடியும்னு நீங்க நம்புறீங்களா? உங்களோட எண்ணத்து மேல உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கா? தைரியமா செய்யுங்க. யாரு சொல்றதையும் கேட்காதீங்க. நீங்க செஞ்சு கூட அதுல தோத்து, நெறைய கஷ்டப்பட்டு வெளிய வந்தாலும் பரவால்ல. முயற்சி பண்ணுனீங்கல்ல. முயற்சி பண்ணி உன்னால செய்ய முடிஞ்சுதுன்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும். நம்ம அன்னைக்கு செஞ்சிருந்தோமா, இன்னைக்கு பெரிய ஆளா வந்திருப்போமோ, இல்ல நம்ம இன்னைக்கு செய்யலையோ, அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணணும், இல்ல இன்னைக்கு இத படிக்கணும், இல்ல இன்னைக்கு இத சமைச்சு பார்க்கணும். எதுவா கூட இருக்கட்டும். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் எதுவா இருக்கட்டும். செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா, அது சூப்பரா ஒரு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா தயங்கி முன்னாடி, பின்னாடின்னு உன்னோட எண்ணத்த நெனச்சு நெனச்சு பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? பண்ணலாமா? பண்ணக்கூடாதான்னு அப்படி நீங்க யோசிச்சு பண்ணுனாலே, அது பெரிய அளவுல சக்சஸ் குடுக்குறா மாதிரி இருந்தாலும், உன்னோட எண்ணமே அத தட போடும். அதனால எது பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? உடனே உங்களுக்கு இன்னைக்கு பண்ணணும்னு தோணுச்சா, உடனே முடிவு எடுத்துட்டு பண்ணுங்க. யோசிக்கணும். 1000 முறை தீவிரமா யோசிக்கணும். யோசிக்க வேண்டியது தான். அது நம்ம யோசிச்சுட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? அது வரும்போது தைரியமா செய்யுங்க. எதுவா இருந்தாலும் உங்களால முடியும். ஏன் முடியாது? அம்பாரி அன்னைக்கு பானிபூரி பீச்ல உட்காந்து பானிபூரி அவர் ஃபேமிலிக்கு வாங்கி தரதுக்கு கணக்கு பார்த்தா அம்பாரியால இன்னைக்கு உலகத்துல பெரிய ஆளா இருக்கும்போது, நம்பளால பண்ண முடியாதா? அம்பாரி அளவுக்கு வரலனாலும், அவர்ல ஒரு 1% நம்மளால வர முடியாதா? அதனால யாரு சின்ன பிள்ளைங்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், அவங்கவங்க ஸ்டேஜ்ல இன்னைக்கு இதுதான் நான் படிக்கணும். இத படிச்சா நான் பெரிய ஆளாவேன்னு பிள்ளைங்க நெனைக்கிறாங்களா, தைரியமா உங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்க. நான் இந்த இந்த கோர்ஸ் எடுக்கிறேம்மா, நான் நல்லா சக்சஸ் பண்ணுவேன்னு. அதன் பிறகு தொழில் பண்ணும்போது, இப்போ மனைவி கூட கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்காங்க. மனைவி நெனைக்கிறாங்க. மனைவிக்கு ஒரு 40, 50 வயசு ஆயிட்டும். அவங்க நெனைக்கிறாங்க, நம்ம இப்போ கூட ஒரு தொழில் பண்ணணுமா, பெரிய அளவுல ப்ராஜெக்ட் பண்ண முடியும், சக்சஸ் பண்ணும்போது நெனைக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளோ, கணவனோ தடை போட்டா கூட அந்த கவலையே படாதீங்க. உங்களால முடியுமா? உங்களால பண்ண முடியுமா? உங்களுக்கு சக்தி இருக்கா? ஓகே. நீங்க பண்ணுங்க. சக்சஸ் ஆயிடுவீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க எண்ணத்தின் மேல 100% இல்ல 200% நம்பிக்கை வைங்க. நம்பளோட எண்ணம் எல்லாமே நல்ல எண்ணமா இருந்தா, நம்பளோட வளர்ச்சியும் நல்ல விதமா தான் இருக்கும்னு நம்புனீங்கன்னா, உங்களுக்கு 100% சக்சஸ் கிடைக்கும்.